குடும்ப கஷ்டத்துக்காக பிள்ளைங்க படிப்புக்காக வேலைக்கு வர பெண்கள் கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிட்டதும் இல்லாம அவங்க சம்பள பணத்துல மோசடி பண்ண அந்த சூப்பர்வைசர் பெண்களை மதிக்க தெரியாத அவன மாதிரி ஆளுங்களை மன்னிக்கவே கூடாது ஹஸ்பண்ட் சார். அதனாலதான் அவனை வேலையை விட்டு தூக்கிட்ட. நீ எடுத்தது சரியான முடிவு மாறி. என் அம்மாவும் இப்படிதான் ரொம்ப துணிச்சலா முடிவு எடுப்பாங்க. நான் அத சின்ன வயசுல பாத்திருக்கேன். அம்மா இருந்திருந்தா உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க மாறி. நான் ஒருத்தி வந்ததுல இருந்து கம்பெனில நடந்தத பத்தியே பேசிட்டு இருக்கேன். நான் போய் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்றேன். மேடம் 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 கொஞ்சம் நில்லுங்க மேடம். என்ன ஹஸ்பண்ட் சார் இது? என்ன போய் மேடம்னு கிண்டல் பண்றீங்க? கிண்டல்லாம் பண்ணல, உண்மையதான் சொல்றேன். இப்ப நீங்க சாதாரண மாறி இல்ல, தேவி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி மாறி. நீங்க போய் எனக்கு டிஃபன்லாம் பண்ணலாமா? தப்பு தப்பு தப்பு, ரொம்ப தப்பு. நான் எம்டி ஆனது யாரால? உங்களால தானே. முதல்ல நான் உங்க மனைவி, அதுக்கப்புறமா இந்த வீட்டோட மருமக, அதுக்கப்புறம் மூணாவதாதான் நீங்க சொன்ன எம்டி. அதனால முதல்ல உங்களுக்கு மனைவியா நடந்துக்க வேண்டியது கடமை, பொறுப்பு. நீங்களும் இந்த வீடும் தான் எனக்கு உலகம். அதுக்கப்புறம் தான் ஆபீஸ், கம்பெனி, எம்டி இதெல்லாமே. சரி, நான் டிஃபன் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன், சீக்கிரம் வந்துருங்க. சரி. நாளுக்கு நாள் இந்த மாரியோட செல்வாக்கு வளர்ந்துகிட்டே போகுது. இத வளர விட்டா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. இப்ப மட்டுமா வளர்ந்துச்சு? எப்பயுமே இப்படித்தான் வளர்ந்துகிட்டு இருக்குது. அத பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் ஜாஸ்மின். நாமளும் என்னென்னமோ பிளான் பண்ணி பாக்குறோம், எதுலயுமே மாட்டாம அப்படியே தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே. ஊர்ல இருக்க எல்லா சாமியும் ஆவியும் மாரிக்கு துணையா இருக்கு. நமக்கு துணையா யாரு இருக்கா? சீஜா, நமக்கு துணையா தான் மந்திரவாதியும் அவங்க அடியாட்களும் இருக்காங்களே. சாரி. யார் சிஸ்டர்? அவன் தானே கால் பண்றான். இது மாதிரி நம்ம பிளான் பண்ணும் பொழுது அவனுக்கு மூக்கு வேத்துரும், உடனே அவன் போன் பண்ணிடுவான். அதானே சிஸ்டர்? அவனே தான். எப்படி சிஸ்டர்? நீங்க போன் அட்டெண்ட் பண்ணி அவங்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி அவன் எங்க இருந்து போன் பண்றான்னு கண்டுபிடிக்க சொல்றேன்னா. நானே சொல்லலாம்னு நினைச்சேன் அங்கிள். ஆண்டி, நீங்க அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. சங்கரபாண்டி அங்கிள், நீங்க சீக்கிரமா உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுங்க. சித்தப்பா, சீக்கிரம் பண்ணுங்க சித்தப்பா. அவன் யாரு, எங்க இருந்து பேசுறான்னு இன்னைக்கு கண்டுபிடிக்காம விடக்கூடாது. சீக்கிரம் பண்ணுங்க. நீங்க போன் பேசிக்கிட்டே இருங்க, நான் கண்டுபிடிக்க சொல்றேன்னா. எவனா பாத்திர கூடாது. ஐயோ ஆண்டி, அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. ஹலோ. என்ன தாரா, போன் எடுக்க இவ்வளவு லேட்டு? பேசலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தியோ? ஏய், இப்ப எதுக்காக போன் பண்ண? என்ன வேணும் உனக்கு? நீதி வேணும், நியாயம் வேணும், திரும்பவும் தேவி அம்மா உயிரோடு வேணும். தர முடியுமா உன்னால? நான் தான் தேவி அனுப்பி வச்ச இடத்துக்கே உன்னையும் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னல. அவசரப்படாதப்பா, கூடிய சீக்கிரமே உன்னை அனுப்பி வைக்கிறேன். எதுக்கு பெரியவர் இப்படி சிரிக்கிறாரு? தாரா, நான் இப்பவும் சொல்றேன், என்னையோ மாரியோ இல்ல தேவி அம்மாவையோ உன்னால ஜெயிக்கவே முடியாது. இவர் எதுக்கு தாராத்த கிட்ட இப்படி சவால் விட்டு பேசுறாரு? இவர் பேசுறத பார்த்தா தாராத்துக்கு எதிரானவர் மாதிரி தெரியுது. அப்படின்னா இவர் நம்ம சைடு. வணக்கம் சார், என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? பிரகாஷ், நான் என் சிஸ்டரோட போன் நம்பரை உனக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த நம்பருக்கு இப்ப ஒரு கால் வந்திருக்குது, அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பர் எங்க இருந்து பேசுறாங்கன்னு எங்களுக்கு தெரியணும். அவ்வளவுதானே சார்? நீங்க உங்க சிஸ்டரை போன்ல பேசிக்கிட்டே இருக்க சொல்லுங்க, நான் இப்ப கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன்.
அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சீக்கிரமா நம்பரை கண்டுபிடிச்சு சொல்லு. உடனே நான் நம்பர் அனுப்புறேனா? ஓகே சார், கண்டுபிடிச்சிடலாம் சார். சரி. உன் பேரு ஊருன்னு எந்த விவரமும் சொல்லாம சும்மா என்ன மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஓ மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுறவே இல்ல. எப்ப தேவி அம்மா இருக்க இடத்துக்கு என்ன அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னியோ அப்பவே என்ன நினைச்சு நீ பயப்படுறேன்னு தெரிஞ்சு போச்சு. சும்மா பயம் இல்லாத மாதிரி நடிக்காத. டேய், நீ தைரியசாலி வீரன்னா என் முன்னாடி வாடா பாக்கலாம். வருவேன், கண்டிப்பா வருவேன். ஆனா அது வரைக்கும் இந்த மாதிரி டார்ச்சரை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பாய். டேய் டேய், ஹலோ. ஏய், உள்ள சிஸ்டர் என்ன பேசுறாங்கன்னு கேப்போம். கட் பண்ணிட்டான். சிஸ்டர் கட் பண்ணிட்டானா சிஸ்டர்? ஆமா, வெச்சிட்டான் இப்பதான். இருங்க, என் ஃப்ரெண்டுக்கு இப்ப போடுறேன். ஹலோ பிரகாஷ், அந்த நம்பர்ல இருக்கிறவன் எங்க இருந்து பேசுறான்னு கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன் சார். கண்டுபிடிச்சிட்டியா? வெரி குட் பிரகாஷ், நீ ஒரு டெக்னிக்கல் ஜீனியஸ். ஆமா, எங்க இருந்து பேசுறான் சீக்கிரமா சொல்லு. சார், 2 நம்பரும் ரொம்ப பக்கத்துல தான் காட்டுது. அநேகமா அந்த நம்பர் உங்க வீட்ல இருந்து தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னது? எங்க வீட்ல இருந்தா? ஆமா சார், சிக்னல் அப்படிதான் காட்டுது. இப்போ உங்க சிஸ்டருக்கு வந்த ஃபோன் கால் உங்க வீட்டுக்குள்ள இருந்து தான் வந்திருக்கு. ஓகே பிரகாஷ், தேங்க் யூ. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே சார். சிஸ்டர், அந்த கால் நம்ம வீட்ல இருந்தா சிக்னல் காட்டிச்சான். இங்க இருந்து தான் வந்துச்சுன்னு கன்ஃபார்மா சொல்றான் சிஸ்டர். நம்ம வீட்ல எவனா இருக்கும்? அப்ப நான் சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். அந்த மாதிரி வீட்ல கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறது அந்த கங்காதரனா தான் இருக்கணும். சிஸ்டர், எனக்கு தெரிஞ்ச ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் கொலகாரம்பேட்டையில இருக்கிறாரு. அவரை கூட்டு வந்து இந்த பயலுக்கு கண் பார்வை இருக்கா இல்லன்னு செக் பண்ணிடலாமா சிஸ்டர்? வேண்டாமா? ஐயோ, இப்ப நம்ம அந்த பெரியவரை காப்பாத்தணுமே, என்ன பண்றது? கண் பார்வை தானே, நாமளே செக் பண்ணிடலாம்னு சொல்றீங்க அப்படித்தானே? வாங்க போய் செக் பண்ணலாம் வாங்க. நம்ம போலாம். வாங்க சிஸ்டர் வாங்க, மேல இருக்கிறவங்க தான் கங்காதரன் ப்ரூவ் பண்ணுவோம் வாங்க. வா ஸ்ரீஜா. ஜாஸ்மின் வா. சிஸ்டர் நீங்க இங்கே இருங்க, நான் போய் கதவை திறக்கிறேன். ஒரே அமுக்கு அமுக்கிடலாம்னே. பொறுமையா தரேன். அது பொறுமையா. அட்மா சிஸ்டர், கங்காதரன் முன்னாடி சீக்கிரம் போ, புடி. ஃபாஸ்டா ஓடுறது. சிஸ்டர் சிஸ்டர் சீக்கிரமா வாங்க சிஸ்டர். புட்டாக்கு போட்ட மூதேவி எப்படி ஓடுது பாருங்க சிஸ்டர். ஓடி போய்ட போறான் போ. சீக்கிரம் அவனை பிடிங்க. தப்பிச்சு போறான். ஏய் கங்காதரன் நில்லுடா டேய். சிஸ்டர் சீக்கிரமா வாங்க வாங்க. சீக்கிரம் வா ஜாஸ்மின். ஐயோ இடுப்பு புடி அவனை. சீக்கிரம் போய் புடி. என்ன பண்ண ஓடிங்க. போ. சீக்கிரம் போ. சீக்கிரமா வாங்க. கங்காதரன் பாருங்க எப்படி ஓடுது பாருங்க. ஸ்டாப் ஸ்டாப். இருங்க. அவ வசமா மாட்டினா. கங்காதரன் இந்த வீட்டுக்குள்ளதான் போயிருக்கான். நான் போய் கோழி குஞ்சு அமுக்குற மாதிரி அமுக்கிடுறேன். தப்பிச்சு வெளியே வந்தாலும் நீங்க அமுக்கிருங்க. என்ன சிஸ்டர்? வரேன்டா. விட்டா மாட்டேன்டா உன்னை. வரேன். இன்னைக்கு இருக்கு உனக்கு. திருட வேண்டாம். உங்க வீட்டுக்குள்ள திருட வந்திருக்கா. எல்லாரும் வாங்க, ஓடி வாங்க, சீக்கிரம் திருட. டேய் கங்காதரா எங்கடா ஓடுன? கங்காதரன் எங்க போய் ஒளிச்சான்னு தெரியலையே. ஏய்,
யாரா நீ எப்படி உள்ள வந்த யாரு என்னக்கா பட்ட பகல்ல கதவை திறந்து போட்டு வச்சிருக்கிற திருட வந்துட்டா என்ன பண்ணுவ அப்ப நீ யாரு நான் பக்கத்து தெருக்காரக்கா பக்கத்து தெருவா உன்னை நான் பார்த்ததே இல்லையே ஐயோ நான் பக்கத்து தெருக்காரதாக்கா என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க இவன் தான் திருட நல்ல வேணும் உனக்கு வேணும் நான் பெஸ்கி பட வேண்டியதான் இதுக்கு மேல அடிச்சீங்கன்னா குடும்பத்தோட ஜெயிலுக்கு போயிடுவீங்க கொலை கேஸ்ல. ஐயோ நான் தான் பக்கத்து தெருன்னு சொல்றேன்ல. அப்படி திருடன் இல்லையா? இல்லையா நான் பக்கத்து தெருக்காரன். அப்படியே நான் திருடனா இருந்தாலும் போலீஸ்ல தானேங்க புடிச்சு கொடுக்கணும். இப்படியா எல்லாருமா சேர்ந்து கும்பிடுவீங்க? ஆள் கிடைச்சிட்டா போதும் அடி அடின்னு அடிக்க வேண்டியது. ஐயோ அப்பா தள்ளியா என்னடா இந்த ஆளு இவ எதுக்கு உள்ள வந்தான்னு தெரியலையே. ஆளை பாரு உலக்க மாதிரி தெருவுல பாத்திருக்க ஞாபகம் இல்லையே. குடும்பத்தோட என்ன சாப்பிடுறாங்கன்னு தெரியலையே. இந்த கும்புறாங்க. அம்மா இவரை பார்த்தா பக்கத்து தெருல தாரா ஆண்டி இருக்காங்களே, ஆமா அவங்க தம்பி மாதிரி தெரியுதுமா. அது என்னமோடா நான் பார்த்தது இல்ல. யாரோ திருடன் கத்துனாங்க அதான் அடிச்சிட்டோம். ஆமாம்மா. சரி நீ வா. சரி வா வேலைய போ. சரி வாங்க. இப்படி வராரு. அப்பா அப்பா கங்காதரனை துரத்திட்டு போன உங்களுக்கு எப்படின்னா அப்ப கங்காதரன் கண்டமா இருப்பானே. அந்த முட்டாக்கு போட்ட மூதேவி வீட்டுக்குள்ள போய் புத்திசாலித்தனமா திருடன் திருடன்னு என்ன கோத்து விட்டுட்டு போயிட்டான். அடிக்க வந்த அந்த வீட்டுக்காரங்கள நீ அடிச்சிருப்பியே. இன்னும் என்ன நம்புறீங்க பாருங்க. இல்ல சிஸ்டர், அந்த வீட்ல எல்லா பயனும் தின்னுட்டு உலக்கையாட்டமே இருக்கிறாருவோ. அதுல அந்த அம்மா நல்லா இந்த தட்டையா இருக்குது கரண்டிய வச்சு முதுகுல கும்மி எடுத்துருச்சு சிஸ்டர். உடம்பெல்லாம் வலி கீழே போட்டு கை கால் எல்லாம் மிதிச்சுட்டாங்க சிஸ்டர். முதுகெலும்ப தவிர மத்த பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு சிஸ்டர். அத பார்த்தேன். நீயாவது குடுக்குற வேலையை ஒழுங்கா பண்றதாவது. இவன் வேஸ்ட். வாங்க போலாம். சிஸ்டர் சிஸ்டர் என்ன இது வேலை ஆகலைன்னு நம்மள தெருவுல விட்டுட்டு போயிட்டாங்க. வீடு வரைக்கும் நடந்து போகணுமே, வழியில எப்படி நடந்து போறது? சிஸ்டர் சிஸ்டர் எப்படி கண்டுக்காம போதுங்க பாரு. சிஸ்டர் சிஸ்டர் ஐயோ உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே சம்பளத்தோட லீவு. என்ன மேடம் விசேஷம் இன்னைக்கு? சம்பளத்தோட லீவ் கொடுத்திருக்கீங்க. மேடம் இன்னைக்கு உங்க பிறந்த நாளா? இன்னைக்கு என் பிறந்த நாள் இல்ல. அப்போ உங்களுக்கு கல்யாண நாளா? கல்யாண நாளும் இல்ல. தேவி அம்மாவோட பிறந்த நாள் கூட செப்டம்பர் 25 தான். வேற என்ன விசேஷமா? எதுக்காக இன்னைக்கு லீவும் கொடுத்து சம்பளமும் கொடுக்கறீங்க? சொல்றேன். ஆனந்தி இங்க வாங்க. இன்னைக்கு ஆனந்தியோட வளகாப்பு இங்கதான் நடக்க போகுது. கம்பெனி சார்பா தேவி அம்மா சார்பா நாம எல்லாருமா சேர்ந்து இப்போ இங்க ஆனந்திக்கு வளகாப்பு நடத்த போறோம். அதுக்காக தான் உங்க எல்லாருக்கும் லீவு.
குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஆனந்திக்கு மாலையை போட்டு விடுங்க. வாங்க, நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க வாங்க. அக்கா, நீங்க வாங்க. தேவி அம்மா இல்லைங்கிற மனக்குறையோட தான் இத்தனை நாளும் இங்க வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நீங்க வந்த முதல் நாளே எங்க மனசுல நம்பிக்கை வந்துருச்சுமா. இன்னைக்கு எங்க குறையும் தீர்ந்துருச்சுமா. தேவி அம்மா இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதை நீங்க பண்ணிருக்கீங்க. தேவி அம்மாவோட மருமகன்றத நீங்க நிரூபிச்சிட்டீங்கம்மா. நாங்க 2 பேரும் எங்க 2 பேர் வீட்டையும் எதிர்த்துக்கிட்டு காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனால எங்க 2 பேர் வீட்லயும் எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. எல்லா சொந்தங்களும் இருந்தோம், எங்களுக்குன்னு யாரும் இல்லாம அனாதையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மாசமா இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் பிறந்த வீட்டு சார்பா வளக்காப்பு பண்ணுவாங்க. எங்க வாழ்க்கையில அப்படி ஒரு விசேஷம் நடக்குமான்னு நாங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு எங்க கவலையெல்லாம் தீர்த்து வச்சிட்டீங்க. நான் வேலை பார்க்குற இந்த கம்பெனிய என் அம்மா வீடாக்கி அம்மா ஸ்தானத்துல இருந்து என் மனக்குறைய தீர்த்து வச்சிட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு நீ கவலைப்படக்கூடாது, கண்ணீரும் விடக்கூடாது. அது குழந்தைக்கு நல்லதில்ல. குழந்தை பிறந்த உடனே எல்லாமே சரியாயிரும்.
உங்க 2 பேர் வீட்ல இருந்து பேர குழந்தைய பார்க்க வருவாங்க. நீங்க கவலையே படாதீங்க. உங்க வாக்கு நிச்சயம் பலிக்குமா? உன் தலை பிரசவம் அம்மா வீட்ல நடக்கலன்னு நீ கவலைப்படக்கூடாது. இந்த கம்பெனி தான் உன் அம்மா வீடு. உன் பிரசவ செலவை கம்பெனியே பாத்துக்கும். அது மட்டும் இல்ல, பிறக்க போற குழந்தையோட படிப்பு செலவையும் இந்த கம்பெனியே பாத்துக்கும். உன் பக்கத்துல நான் இருக்கேன். சந்தோஷமா தைரியமா இரு. சரிங்கம்மா. நான் வரேன்.